ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல். நீதிமொழிகளிலிருந்து நாம் தியானம் செய்கிறோம். குறிப்பாக நேற்று நாம் 20ஆம் வசனத்திலிருந்து தொடங்கி இருக்கிறோம். 20ஆம் வசனம் எவ்விதமாக ஒரு அழைப்பை கொடுக்கிறது என்றால், யார் கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும் நம்முடைய பணியை செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு விஷயத்தில் நாம் தெளிவடைந்திருக்கிறோம். ஆகவே ஞானம் காத்திருக்கவில்லை, அவன் வரட்டும், அவன் செய்யட்டும் என்று சொல்லி ஞானம் காத்திருக்கவில்லை. இந்த 20வது வசனத்துக்கு தொடக்கத்தில் அப்போ இங்க என்ன நடக்கிறது என்றால், ஞானம் போய் கதவை தட்டுகிறது. அதாவது வித் பேஷன், நாட் வித் அகடமிக் dispassion. With passion, not with academic dispassion. சத்தமாய், loud. இதற்கு பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தை டரோனோம். டரோனா. இதுக்கு பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தை டரோனா. இதனுடைய பொருள், நீ கேளு, சத்தமா கேட்கும்படியாக பேசுதல். சரி, பேசுறீங்களே, அந்த பேசுறதுக்கு இடம் வருதுல்ல, போடியம் வேணுமே. நீங்க போடியம் தந்தாலும் சரி, போடியம் தராமல் போனாலும் சரி, நான் பேசுவேன். அப்போ இந்த ஒரு சொசைட்டி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? விஸ்டம், ஞானமானது சத்தமிட்டு கூப்பிடுகிறது. அப்போ விஸ்டம் ஒரு பப்ளிசிட்டி, பொதுவில் இருக்கிறது, ரகசியமாக அல்ல, மறைந்து அல்ல. It is open and available to all. It is visible and audible. அது கண்டும் கேட்டும் பார்த்தும் காதுகளால், கண்களால் கண்டும் காதுகளால் கேட்கக்கூடியதுமாய் காணப்படுகிறது. ரகசியமான இந்த உலகம், அவங்க ரகசியமா தங்கியிருப்பாங்க, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான சொசைட்டிஸ் இருக்கிறதான காலகட்டங்களில் வெளியரங்கமாக பார்த்து பேசி, நீ வா, நன்மையை செய், நன்மை பக்கம் திரும்பு என்று கூப்பிடுவது என்பது ஒரு மிகப்பெரிய அளப்பரியதான ஒரு உண்மை. இந்த ஞானம் கத்தி கத்தி கூப்பிட்டாலும் இன்விடேஷன் டு ஆல், இதுதான் கிறிஸ்தவம். எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். This invitation to all.
அந்த இன்விடேஷனை வாங்கிட்டு கல்யாணத்திற்கு போகாததும் போகிறதும் அது நம்முடைய விருப்பம். இட்ஸ் அ ஃப்ரீ வில். இப்போ நாம என்ன செய்ய விரும்புகிறோம்? அப்ப ஞானம் ரகசியமாக அல்ல, பகிரங்கமாக தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. என் மகனே, அவருடைய ரகசிய ஆலோசனைகளுக்கு உட்படாதே அப்படின்னு சொல்லி பின்னாடி நம்ம லாஸ்ட்ல படிக்க போறோம். இன்னைக்கு இருக்கிறதான சூழல் எவ்விதமாக காணப்படுகிறது என்றால், ஒரு ஒருங்கிணைந்த ஒரு சொசைட்டிக்கு நேராக நம்ம தள்ளப்படுகிறோம். இந்த மேசன்ஸ் குறிச்சு நீங்க நிறைய படிக்கலாம். மேசன்ஸ் குறிச்சு அது ஒரு பெரிய சீக்ரெட் சொசைட்டி. இன்னைக்கு அந்த மாதிரி ரகசிய குழுக்கள், ரகசிய காரியங்கள்லாம் நிறைய இருக்கிறது. அவங்களுக்கு அல்லாவுக்கும் யெகோவா விட்னஸுக்கும் திருத்துவத்துக்கும் வித்தியாசமே தெரியாது. அவங்களுக்கு ஒரு லக்கு இருக்கிறது. அந்த சீக்ரெட் சொசைட்டி தங்களுக்கு தேவையானதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஞானம் நிறைய விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது வெளியில பகல்ல வந்து பேசுது. இப்போ ஞானத்துக்கான இந்த அதோடைய இடத்தை நம்ம பார்த்தோம்னா அது தெருக்களில் நிற்கிறது. வீதிகளில் நின்று கத்துகிறது. ஓப்பனா இருக்குது. ஓப்பனிங் கேட்ஸ். சரி, பிரசங்கம் பண்றதுக்கு பிரசங்க பீடம் என்ன? இந்த மெசேஜ் என்கிறதான ஆங்கில வேதாகமத்துல லூக்கா 5ஆம் அதிகாரம் இப்படியா சொல்லும். இயேசு அங்க இருக்கிற படகுல ஏறினார். தமிழ்ல படகுல ஏறினார். பேட்டர் யூஜின், அந்த மெசேஜ் பைபிள் டிரான்ஸ்லேட்டர் வந்து பேட்டர் யூஜின். பேட்டர் யூஜின் என்ன செய்யறாரு அப்படின்னா, அங்க படகுன்னு எழுதாம அதை வந்து புல்பிட்டுன்னு எழுதுறாரு. போட்டுன்னு எழுதாம புல்பிட்டுன்னு எழுதுறாரு. ஆண்டவருக்கு புல்பிட் எது? இப்ப நான் பிரசங்கம் பண்ண வரணும், புல்பிட் இருக்காயா, அது இருக்காயா, இது இருக்காயா நான் கேட்கிறேன். வேர் இஸ் அ புல்பிட்? நாம் எதில் அமர்ந்து உட்காருகிறோமோ, எங்கே நின்று பேசுகிறோமோ அதான் புல்பிட். புல்பிட் பார்த்து பிரசங்கம் பண்ணக்கூடாது. சிஎஸ்ஐ திருச்சபைகள்ல ரெண்டு இருக்கும். மேல ஒரு புல்பிட் இருக்கும். அது வந்து ஆர்டைன் பண்ண ரெவரண்ட் மட்டும் அங்க நின்று பேசுவாங்க. மற்ற ஊழியக்காரங்கெல்லாம் கீழே நின்று பேசுவாங்க. போடியம். இது அவங்களுடைய பழக்கம். புல்பிட், அவர் பாஸ்டர் வேடிக்கை சொன்னாரு. புல்பிட் மீன்ஸ், புல்னா இழு, பிட்டுனா குழி. குழியில கிடக்கிறவன் மேல தூக்கி வைக்கிறதா என் புல்பிட் அப்படின்னாரு. நல்ல விளக்கமா இருந்துச்சு. சோ இங்க போடியம் கிடையாது. அவ சத்தமிட்டு கூப்பிடுறா அப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு வியாக்கியானத்துல ஒருத்தர் சொல்றாரு. ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு மீனிங்கை நான் பார்த்தது இல்லை. அழகான ஒரு மீனிங். என்ன மீனிங் அப்படின்னா, she speaks with full lungs and clear voice above the din and bustle of daily life. He
She speaks with a full lungs and clear voice. இன்னைக்கு நீ பப்ளிக்ல பேசக்கூடாது, பப்ளிக்ல நீ செயல்படக்கூடாது, நோட்டீஸ் கொடுக்கக்கூடாது, கன்வென்ஷனுக்கு நடத்தக்கூடாது. ஆனா ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு அங்கீகாரமே கிடையாது. ஆர்எஸ்எஸ் அமைப்பு ரிஜிஸ்டர்ட் அன்ரிஜிஸ்டர்டு, அது யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம ரிஜிஸ்டர்டா இருக்கணும். அவனுக்கு எவ்வளவு பணம் வருது, என்ன செய்யுது? ஆர்எஸ்எஸ்ல நீங்க மெம்பர் ஐடென்டி கார்டே கிடையாது. ஐடென்டி கார்டே கிடையாது. அப்படி ஒரு இயக்கம் அது. அப்போ அவ என்ன பேசுறா அப்படின்னா, டெய்லி லைஃப்ல தினந்தோறும் அவள் பேசுகிற அந்த வார்த்தை, அப்போ பட்டணத்தினுடைய பிரதானமான ஒரு இடத்தில் நின்று கொண்டு, முக்கியமான ஒரு தலையாய ஒரு இடத்தில் நின்று கொண்டு அவள் பேச தொடங்குகிறாள். கேளுங்கள், கேளுங்கள், கேளுங்கள். நான் ஏன் இந்த ஒரே வசனத்தை நின்று இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, இன்றைக்கு இந்த வசனத்தை அப்படியே நம்ம தீமோத்தேயுக்கு எடுத்துட்டு போலாம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டே இரு. அவங்க சொல்லட்டும் பிரசங்கம் பண்றோம், இல்லவே இல்லை. இவரு பிரசங்கினி இளவரசன் யார், இவரால் இன்னொருத்தரான்னு தெரியல, 2 பேர்ல. மூடி, எஸ், டிஎல் மூடி, கரெக்ட். மூடி சாயங்காலம் என்ன பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, மூடி அல்லது ஸ்பர்ஜன் 2 பேர்ல ஒருத்தர் சாயங்காலம் என்ன பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் பிரசங்கம் ட்ரை பண்ணிட்டு இருந்தார், சத்தமா பேசிட்டு இருந்தார். பக்கத்து ரூம்ல ஒரு ஒரு கார்பெண்டர், ஒரு ஆசாரி வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறார். அவர் அந்த வார்த்தையை கேட்டு ரசிக்கப்பட்டாராம். ஸ்பர்ஜன் அல்லது மூடி நினைக்கிறேன், 2 பேர்ல ஒருத்தர் தான். ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இறங்க சொன்னாங்க, இறங்கு அப்படின்னாராம். ஆண்டவரே இங்க இறங்கினா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவர் ட்ரெயின் விட்டு இறங்கிட்டாரு. அவர் பாலத்துல ஒரு வனாந்தரமான ஒரு இடம். இப்போ ஆண்டவர் நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்னாராம். அவங்க பிரசங்கம் பண்ணாங்களாம். தற்கொலைக்கு நேராக இருந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாராம். இதே போல நம்ம நிறைய சொல்ல முடியும். பாருங்க, wisdom calls out in the street, she sounds loud in the plazas. ஸ்பென்சர் பிளாசானா சென்னை ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? பிளாசால நின்றுட்டு நீ பேசு சார், நீங்க எப்படிலாம் நீங்க எதுவுமே கூச்சல் போடக்கூடாது சார் அப்படின்ட்டு நம்ம வெளியே துரத்திடுவாங்க. அப்போ இந்த பிளாசாஸ் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டதான எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னா, ரெஹோ ரெஹோபோத். ரெஹோபோத்னா அகண்ட இடங்கள், ப்ராட் பிளேசஸ், ஓப்பன் பிளேசஸ், கேட். அப்போ எங்கே நின்று ஞானம் சத்தமிடுகிறது? பிளாசாஸ்ல. அது பப்ளிக் பிளேசஸ். பப்ளிக் பிளேசஸ். ஒரு தம்பி கோயம்புத்தூர்ல போய் ஈஷா யோகா மையத்துல போய் நின்று சிவன் சிலை முன்னாடி நின்று இயேசுதான் ஆண்டவர் சொல்லிட்டு கத்தி பிரசங்கம் பண்ணார். அது என்ன ஆச்சு அப்படின்னா, அது வேற மாதிரி ட்விஸ்ட், மத பிரச்சனை ஆயிரும். இப்போ நீங்க ஹிந்து கோயிலுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு சுவிசேஷம் அறிவிக்கலாம். எப்போ அறிவிக்க முடியும்?
அது உள்ள போய் ஒரு நட்பு ரீதியான ஒரு சுவிசேஷ இயக்கம் நம்ம பண்ணணும். நட்பு ரீதியான ஒரு சுவிசேஷ இயக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம செய்யும்போது அவங்களே சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படிம்பாங்க. என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். நாம வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டோம்னா சிக்கலாயிரும். ஆனா சுவிசேஷம் என்பது அவன் பாவத்தை உணர்த்தும் போது அவனுக்கு வெறுப்பு ஏத்ததான் செய்யும். சுவிசேஷம் என்பது நீ பாவத்தை விட்டு வெளியே வா என்று சொன்னா அவனுக்கு வெறுப்பு ஏத்ததான் செய்யும். அவன் அதுல சுகமா இருந்துட்டான். பன்றி மாதிரி அதிலேயே சுகமா படுத்து பழகிட்டான். எருவு மாடுகள் இருக்கு பாத்தீங்களா? எருவு மாடு. எருவு மாடு என்ன செய்யும்னா எங்க ஊர்ல தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், வெளியே வரவே வராது. அது ஏன் விழுந்திருக்கு அப்படின்னா அதோடைய சுகம், அதோடைய உடம்பு கருத்த உடம்பு, சூடை தாங்காது. அதனால தண்ணிக்குள்ளேயே இருக்க விரும்பும். அது குளிர்ச்சியா இருக்கணும்னு விரும்பும். அகண்ட இடங்களிலே, பரந்த இடங்களிலே ஞானமானது கூப்பிட்டு பேசுகிறது, நீ எங்கிட்ட வா. அப்போ ஞானம் குறிப்பிட்டு எதிர்பார்க்கவில்லை. ஞானம் ஒரு இன்விடேஷனை எதிர்பார்க்கவில்லை. நான் ஹீப்ரு கற்றுக் கொடுக்க ஆரம்ப காலகட்டத்துல ஒரு வீடு வீடா போய் சொல்லுவேன், வாங்க வாங்க படிக்க வாங்க, படிக்க வாங்க, ஏதாவது நீங்க ஆண்டுடைய வார்த்தை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. ரொம்ப ரெஸ்பான்ஸ் கம்மியா தான் இருக்கும் இன்னைக்கு வரைக்கும். அப்ப நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரே இவங்களெல்லாம் கூப்பிட சொல்றீங்க? அப்ப சொன்னாரு, இன்விடேஷன் டு ஆல் மேன் அப்படின்னாரு. எல்லாத்துக்குமான அழைப்பு. அழைப்பு எல்லாருக்கும் உண்டு. அழைப்பு உண்டு. நீ அழை, வந்தால் அவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னார். அவள் தன்னுடைய குரலை உயர்த்துகிறாள். மனுஷன் எப்போ சத்தமா பேசுவான் அப்படின்னா இமோஷன் இருந்தா மட்டும் பேசுவான். இமோஷன் ரொம்ப முக்கியம். இந்த இமோஷனை இந்த 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 இமோஷன் என்பது ஒரு தவறான வியூல பார்த்துடக்கூடாது. அவள் தன் சத்தத்தை உயர்த்தி எப்ப சத்தம் உயரும்? ஆதியாகமம் 45:2 தெரிஞ்ச வசனம் தான். ஒவ்வொரு வசனமா வாசிக்கலாமா? ஆதியாகமம் 45:2. சிட்டேன் கோலா. கோலா கோல்னா சத்தம், அவ- கோலானா அவன் அவருடைய சத்தம். சத்தமிட்டு அழுதான். அவன் அவன் சத்தம். சத்தமிட்டு அழுதான். போதும். அவன் சத்தமிட்டு அழுதான். சத்தமிட்டு அழுதான். எப்ப? தன்னை வெளிப்படுத்தினான். இத்தனை நாளா நான் அடக்கி வச்சிட்டேன். இத்தனை நாளா நான் அப்படியே என்ன சகோதரர்ல பார்த்து பொங்கி வழிந்து சத்தமிட்டு அழுதான். அப்போ எப்போ நமக்கு ஞானம் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லுது, எப்போ நமக்கு பிரசங்கம் பண்ணணும்னு தோணும்? எப்போ? அப்போனா நம்ம அவருடைய சூழல்களை புரிந்து கொண்டு நமக்குள்ளாக ஒரு அழுகை முட்டிக்கிட்டு வரணும். ஐயோ அப்படின்னு வரணும். என் சகோதரர்கள் என் கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அவங்க என்ன அடையாளம் காண அவங்களுக்கு என்னால் அடையாளம் காண முடிகிறது. ஆனால் அவர்களால் என்னை யார் என்று தெரியவில்லை. இவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் என்று சொல்லி பென்யமீன் இருக்கிறார், அப்பா இருக்கிறார், எல்லாம் இருக்கிறார் தெரிஞ்சோடனே தன்னை அடக்கிக் கொள்ளாமல் சத்தமிட்டு அழத் தொடங்கினான். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். எரேமியா 22:20. எரேமியா லீபனோனின் மேல் ஏறி ம், புலம்பு. ம். பாசானில் உரத்த சத்தமிடு. பாசானில் ஆபரீமிலிருந்து அஹ், அஹ், ஆபரீமிலிருந்து கூப்பிட்டு ம், கொண்டிரு. ம். உன் நேசர் அனைவரும் முறிந்தார்கள். அப்போ வார்னிங் டு ஜெருசலேம், எருசலேமுக்கு நேராக ஒரு எச்சரிப்பு. People of Jerusalem, go up to Lebanon and cry out in the morning. எருசலேம் குடிகளே, நீங்க லீபனோன்ல போய் என்ன செய்யுங்க? சத்தமிட்டு அழுங்க.
சத்தமிட்டு பாசானுக்கு சத்தமிட்டு சொல்லு. அப்போ ஒன்று, தன்னுடைய சகோதரர்களை பார்த்து தன்னை வெளிப்படுத்திய போது யோசேப்பு கதற ஆரம்பித்தார். இரண்டாவது, ஒரு எச்சரிப்புக்காக சத்தமிட்டு எல்லாரும் போங்க, அங்க ஓடிருங்க, அங்க நிக்காதீங்க, போங்க 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 போங்க. அடுத்து சங்கீதம் 46:7. சங்கீதம் 46:7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு ம் இருக்கிறார். ம் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ம் இல்ல, 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6 வாசிங்க. ஜாதிகள் கொந்தளித்தது, ம் ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் ம் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். நேஷன்ஸ் ஆர் இன் அப்ரோர். கர்ச்சிக்கிறார். நேஷன்ஸ் ஆர், அதாவது அவர் சத்தமிடுகிறார். காட் gives a shout. ஆண்டவர் சத்தமிடுகிறார். அவர் முழங்குகிறார். 68, சங்கீதம் 68 போடுவோம். ஒன்னாங்களா பாஸ்டர்? இல்ல, 68ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். ம் அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை ம் மேக மண்டலங்களிலும் உள்ளது. ம் 33 பாஸ்டர். 33. ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். இதோ ம் தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். தம்முடைய சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். யோபு 2ஆம் அதிகாரம். பதினோராம் வசனம். யோபுடைய 3 சிநேகிதராகிய ம் தேமானியனான எலிப்பாசும், சூகியனான பில்தாதும், நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடே ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். ம் வாசிங்க. அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் ம் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு ம் வந்து அவன் சிவ- துக்கம் ம் மகா கொடியது என்று மகா கண்டு. கொடிய துக்கம் என்று கண்டு ம் ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடே கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க துக்கத்துல அவங்க அழுதார்கள் லவுட்லி. அவங்க கட்டு சத்தமா அழுதாங்களாம். அழுது 7 நாள் ஒருத்தரும் ஒரு வார்த்தையும் பேசாம, சாப்பிடாம, தண்ணி குடிக்காம யோபு கூட உட்கார்ந்து இருந்தாங்களாம். இப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். யோபுடைய நண்பர்கள் நல்ல நண்பர்கள். ஆனா அதுக்கு அடுத்தாப்புல அவங்க என்ன மாறுறாங்கிறது பார்க்கணும். அப்பனா இங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க சாப்பிட்டாங்களா, சாப்பிடலையா, தண்ணி குடிச்சாங்களா, குடிக்கலையான்னு தெரியல. 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மரணம் என்ற உடனே ஊர் முழுக்க கூடி வந்தாங்க. நிறைய பேர் துக்கம் அனுசரிச்சாங்க. இன்னொரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா 5 நாட்களுக்கு உறவினர்கள் இருந்தார்கள், வீட்டுல இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு துக்கம், ஒரு மரணம் என்று சொன்ன உடனே ரொம்ப சுருங்கிட்டோங்க நம்ம. we have more devices, we have more communications devices.
இங்க இருந்துகிட்டே அமெரிக்கால பேசலாம், அங்க பேசலாம், இங்க பேசலாம். இந்த கம்யூனிகேஷன்ஸ் டிவைசஸ் அதிகமாக 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 சோசியல் மீடியா அதிகமாக 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 வீட்டுக்குள்ளே நாம் தனித்தீவுகளாக வாழ தொடங்கி விட்டோம். எங்க சித்தப்பா இறந்து போயிட்டாங்க போன மாசம். ஆஹ் எங்க சித்தப்பா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, எங்க ரிலேட்டிவை தவிர 3 பேர் மட்டும்தான் பார்க்க வந்தாங்க. எனக்கு ரொம்ப நொந்தே போயிட்டேன். எவ்வளோ இப்போ ஊர்ல போனா ஒரு பழக்கம் இருக்கும் இல்லையா? எங்க சித்தப்பா எங்க ஊர்லயே செட்டில்டு எல்லாமே இருக்காங்க. ஆனா யாரும் ஒரு குறிப்பிட்ட அந்த சர்ச் பிலீவர்ஸ் வந்து பார்த்தாங்க, உறவினர்கள் வந்து பார்த்தாங்க. அப்படிதான் இருந்துச்சு இது. அடக்கம் முடிஞ்சது. அடுத்தாப்புல 2ஆம் நாள் 3ஆம் நாள் அந்த விசேஷ பிரேயர் துக்க நிவர்த்தி கூட்டம் வச்சாங்க. முடிச்ச பிற்பாடு ஒரு ஆளை காணும். நம்ம எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்றோம்னு புரியுதுங்களா? எரியும் பனிக்காடுன்னு ஒரு நாவல் இருக்கு. முடிஞ்ச வாங்கி படிங்க. அந்த நாவல் எழுதினவர் வந்து டேனியல். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஹெல்த் இன்ஸ் ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அது டிஹெச் சொல்லுவாங்கல்ல, ஹெல்த், ஆமா, சுகாதாரத்துறையில அவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு இது பிரிட்டிஷ்காரங்க பீரியட்லயே அந்த இது ஒர்க் ஆரம்பிச்சார். தொழிலாளர்கள் நல சங்கத்தெல்லாம் துவக்கி வச்சாரு. அவர் வந்து சுசீந்திரம், நேட்டிவ் வந்து சுசீந்திரம், கன்னியாகுமரி மாவட்டம், செட்டில்டு இன் கோயம்புத்தூர். அவரு தான் எஸ்டேட்ல, அதாவது என்ன சொல்ல போறது அப்படின்னா, வால்பாறை இருக்கு இல்லையா? வால்பாறை எஸ்டேட்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த சுகாதாரத்துறைக்கான மருத்துவர் நினைக்கிறேன். ஆபீசரா போறாரு டாக்டர் டேனியல். அவர் எழுதின ஒரு நாவல் ஆங்கிலத்தில் எழுதினார் அந்த நாவலை. அது பேர் வந்து ரெட் டீன்னு பேர். ஆங்கிலத்துல கிடைச்சா வாசித்து பாருங்க, ரெட் டீ. தமிழ்ல அது வந்து எரியும் பனிக்காடுன்னு மொழிபெயர்த்திருக்கிறாரு முருகவேல். வழக்கறிஞர் முருகவேல் அவங்க வந்து தமிழ்ல எரியும் பனிக்காடுன்னு மொழிபெயர்த்திருக்கிறார். நீங்க டிரான்ஸ்லேஷன் அது சொல்லவே முடியாது, அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இதை வந்து முன்னாள் அஹ், துணை குடியரசுத் தலைவர் வி வி கிரி வந்து பப்ளிஷ் பண்ணார். வி வி கிரி வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணாரு. நீங்க வேணா நீங்க மதுரையில நிறைய புக்ஸ் சென்டர்ல கிடைக்கும், எரியும் பனிக்காடுன்னு. அந்த நாவலை நீங்க கையில எடுத்தீங்கன்னா நீங்க கீழே வைக்க முடியாது, அப்படி இருக்கும் அந்த நாவல். எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, கரெக்டா கயத்தாறுங்கிற ஊர்ல இருந்து ஆரம்பிச்சு நேரா எஸ்டேட்ல கொண்டு போய் முடியும். ஏன் எஸ்டேட்ல இருக்கிறதான, ஏன் தேநீர் வந்து சிவப்பா இருக்கிறது அப்படின்னு நான் படிக்கும்போது நான் கண்டுக்கிட்டேன், நம்ம தமிழர்களுடைய ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கிறது. உலக அளவில தமிழர்களுடைய ரத்தம் அதிகமாக சிந்தப்பட்டது வந்து தேயிலை தோட்டங்கள். இப்ப நீங்க இலங்கைக்கு போயிட்டீங்கன்னா மலையக தமிழர்கள் வேறு, இலங்கை தமிழர்கள் வேறு, நல்லா புரிஞ்சுக்கிடணும். இலங்கை தமிழர்கள் மலையக தமிழ், நான் இது வரைக்கும் போனது இல்லைங்க. டேவிஸ் போயிட்டு வந்துட்டாரோன்னு நினைக்காதீங்க. நான் வந்து இலங்கையெல்லாம் போனதில்ல, ஒன்றும் இல்லை. போகவும் அது ரொம்ப ஒரு அது வேற வேற சுச்சுவேஷனான ஒரு ஏரியா. அதனால வந்து யாரும் கூப்பிடல. அப்போ நான் வரலாற்றின் ஊடாக, கட்டுரையின் வாயிலாக, ஆய்வுகளின் வழியாக நான் படித்தது. அப்போ என்ன நடக்கிறது என்றால், இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தமிழ், அங்க இருக்கிற தமிழ்களுக்கும் ஆகாது. எந்த மலையக தமிழர்கள் வேறு. அதனாலதான் நீங்க இலங்கை தமிழர்ல நீங்க கேட்கிட்டு பாத்தீங்கன்னா, மலையக தமிழர்களை வந்து அங்க இருக்கிற தமிழர்கள் தாழ்வாக நினைப்பார்கள். தென்னாப்பிரிக்காவிலும் போயிட்டீங்கன்னா தமிழர்கள் கரும்பு காப்பிக்கு. மலேசியாவுக்கும் அதே மாதிரி தான். தமிழர்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டார் என்ற வரலாறு உங்களுக்கு தெரியுமா? காப்பி தோட்டங்களுக்கும் கரும்பு தோட்டங்களுக்கும் தேயிலை தோட்டங்களுக்கும் அடிமைகளாக ஏற்றுமதி செய்யப்பட்ட வரலாறை நீங்கள் படியுங்கள். அந்த எரியும் பனிக்காட்டில் எப்படி அந்த நாவல் முடியும்? அந்த அந்த அவன் நான் பணம் சம்பாதிச்சு ஊர்ல ஒரு கார வீடு கட்டணுங்கிற நோக்கத்துல போவான். அவன் படுகிற கஷ்டம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த நாவலை மையமாக வைத்துதான் பரதேசி என்றதான ஒரு சினிமா எடுக்கப்பட்டது.
அந்த சினிமாவுக்கும் நாவலுக்கும் சம்மந்தம் இல்லை. சினிமாவுக்கும் நாவலுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்ப நான் முருகவேல்கிட்ட பேசினேன். என்ன வழக்கறிஞர் ஐயா இப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நான் கேட்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட பேசினார். அவன் என்கிட்ட கதை சொன்னது வேற, அவன் எடுத்தது வேற. அஹ், கிறிஸ்தவங்களை தாக்கி எடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட பேசினார். ஏன் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, கத்தி, இந்த லவுட், இந்த ஞானம். அப்போ இன்னைக்கு எப்படி அந்த நாவல் இப்படியா முடியும்? அந்த ஹீரோவுடைய மனைவி இறந்து போயிருவா. உடனே மறுநாள், ஏ வா இலை பறிக்க வான்னு கூப்பிட போவாங்க, தேயிலை பறிக்கவான்னு கூட போவாங்க. கேட்டா அவன் கடன் இன்னும் அடையல. இவன் மத்தவங்களை கூப்பிடும்போது அந்த வேதனை தெரியல. ஏன்னா வேலை செஞ்சுதான் ஆகணும். நீ செத்து போன எனக்கு என்ன, நீ எனக்கு வேலைக்கு வா அப்படின்பா. உன் பொண்டாட்டி செத்தா என்ன, உன் பிள்ளை செத்தா என்ன, நீ வேலைக்கு வா அப்படின்பா. லார்பீர் லார்பீர் வந்து பசுமலையுடைய ஒரு மிஷினரி. அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர் பிரின்சிபல் இருந்தார் லார்பீர். டிடிஎஸ் லார்பீரை பேசல. டிடிஎஸ் பிரின்சிபல் லார்பீர் இல்லை, இவர் வேற லார்பீர். அவர் வந்து பெனிங்டனா லார்பீரான்னு தெரியல. சாமையா, பெனிங்டனா லார்பீரா ஐயா? ஐயா லார்பியர் தான் ஐயா. லார்பீர் தானே? ரைட். ஆமையா ஹெட் மாஸ்டர் இருந்தார் ஐயா. ஆமா, கரெக்ட். ஐயா நான் வரலாறு படிச்சிருக்கிறேன். நான் நேர்ல எல்லாம் பார்த்ததுல செஞ்சதுல வரலாறு தான் எனக்கு. லார்பீர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. அப்படியே அவங்கள பெட்டியில வச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டாருங்க. ஸ்கூல் முடிஞ்ச பிற்பாடு அதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, இந்த மாதிரி என் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூலே ரொம்ப கதறிடுச்சு. நான் சொல்றது உண்மைதானே ஐயா? சமையா ஐயா ரொம்ப சரியா, ரொம்ப சரி ஐயா, அதை குறிச்சு ஐயா. நீங்க ஒரு 2 4 வார்த்தை மணிக்கு சொல்லுங்க. சொல்லி 4:30 மணிக்கு அடக்கம்யா. அதை குறிச்சு 2 வார்த்தை நீங்க சொல்லிருங்க ஐயா. ஐயா ஐயா ஐயா, நீங்க சொன்னாதான் நீங்க தான் நிறைய சொல்றீங்க ஐயா. இல்ல அம்மா வந்து நீங்க வந்து ஸ்கூல் நீங்க முழுக்க வந்து அவங்கள குளிப்பாட்டி படுக்க வச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு பாடமெல்லாம் நடத்திட்டு எல்லாத்தையும் ஸ்கூல்ல எல்லாம் கவனிச்சுட்டு 4 மணிக்கு போல அம்மா அவர்கள் கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேல அங்க எல்லாரையும் கூட்டு போய் உடனே பாடி எடுத்து கொண்டு போய் சர்ச்சில் வச்சு அப்படி அடக்கம் பண்ணிட்டாங்களா ஐயா. அப்ப நீங்க அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா, படிச்சுட்டு இருந்தீங்களா ஐயா? இல்லையா, உங்களுக்கு அப்ப எதுவும் அந்த அப்ப என்னுடைய பெரியப்பா இவங்க எல்லாம் ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க ஐயா. நல்ல வளர்த்தியான நபரா ஐயா லார்பியர். லார்பியர்? ஆமா. ஆமையா. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவரை அவருடைய குறிச்சு. சைக்கிள ஒருத்தர் நான் வேலை பாக்குறப்ப வத்தலக்குண்டுல வச்சிருந்தாருயா, லார்பியருடைய சைக்கிள. அந்த சைக்கிள்ல எனக்கெல்லாம் பெடல் எட்டாதுயா, உயரமா இருக்குங்கய்யா. ஓ ஓ அப்புறமேலு ஒரு 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 ஆள் வந்து சாப்பாட்டுக்கு என்னமோ கேட்டுக்கிறாரு, நான் கூழு தான் குடிக்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. உடனே இவர் இங்க இருந்து சைக்கிள்லயே சோழாந்தன் பக்கம் போய் அவர் கூழ் குடிக்கிறாரு அப்படின்னு அவர் கூட்டு வந்து வேலையெல்லாம் கொடுத்துருக்கிறாருயா. சூப்பர். அப்புறம் இந்த தலைமுடியை யாராவது இலைய பறிச்சு போட்டாங்கன்னா, செடியில் உள்ள இலைய பறிச்சு போட்டா இவர் தலைமுடியை லேசா பிடிச்சி இழுப்பாராம் ஐயா. உடனே 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 இது மாதிரிதான் செடிக்கு வலிக்கும் அப்படின்னுவாங்களா ஐயா. நல்லது நல்லது. சாம் ஐயா வந்து அதாவது ஒரு ஹம்பிளான மனிதர், ரொம்ப தாழ்மையான ஒரு மனிதர். யார் அப்படின்னா, என்னுடைய நிறைய பேர் நம்மளோட பழகிற எல்லாருமே வெரி ஹம்பிள் பர்சன்ஸ். சாம் ஐயா வந்து அதுல ஒரு முன்னோடியா இருப்பாரு நான் சுவாசிக்கிறேன். ஏன்னா அந்த சாம் மார்த்தாண்டத்தை சாம்னு ஒருத்தர் ரொம்ப ஹம்பிளா இருப்பாரு. என் பிரின்சிபல் அவரு ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க. சாம் ஐயா அதே மாதிரி ஹம்பிள். தன்னை யாருன்னே சொல்லிக்கிடல. ஒரு நாள் வீட்டுல போய் நான் தங்கணும்னு சொல்லிட்டு நான் எதுக்கோ நைட்டுக்கோ எதுக்கோ வந்துட்டு உங்க வீட்டுல தங்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கை கழுவும்போது வீட்டுல போட்டோ பார்த்தேன், அதிர்ந்துட்டேன். ஏன்னா போத்திராஜ் ஐயா போட்டோ எடுத்துச்ச உடனே ஐயா அப்படின்னு அவர் சிரிச்சிட்டாரு. அவருடைய சிரிப்பே தனி. சிரிச்சிட்டு அவங்களுடைய மருமகன் தானா அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, மதுரை ராமநாடு டயசிஸினுடைய 3வது பேராயருடைய மருமகன் தான் சாம் ஐயா. சாமையாவுடைய விசேஷம் இன்னொன்னு இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய துணைவியார், சாமையாவுடைய துணைவியாருடைய
போட்டோ தான் எல்லா இடத்துலையும் பப்ளிசிட்டி வச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு சின்ன குழந்தைய தூக்கி வச்சிருப்பாரு. அது வேற யாரும் இல்ல, சாமையாவுடைய துணைவியார் அம்மாவை தான் தூக்கி வச்சிருப்பாங்க. அந்த போட்டோலாம் நான் ஷேர் பண்றேன். சரி, லார்கிர் குறித்து பேசின உடனே நிறைய பசுமொழி வரலாறுகள் வந்துகிட்டே இருக்கும். சரி, நிப்பாட்டுறேன். இது எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த நாவல் முடியும் போது அந்த மனிதத்தன்மை எந்த அளவுக்கு குறைந்து விட்டது என்பதை காண்பிக்கும். இன்னைக்கு இன்னைக்கு ஒருத்தருங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதா, இன்னைக்கு ஏன் அழுகுற, அவன் செத்துதானே போயிட்டான் அப்படிங்கிற மனநிலைக்கு ஒரு ஜெனரேஷன் வந்துருச்சு. இன்னைக்கு இப்ப டி ஜெனரேஷன், ஜி ஜெனரேஷன்லாம் பேசிட்டு இருக்கிறோம்ல, இந்த ஜெனரேஷன்ல என்ன நடக்குதுன்னா, இவங்கெல்லாம் பிகமிங் ஹார்டன் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு தெரியவில்லை. இன்னைக்கு இருக்கிற ஒரு பிள்ளைகிட்ட நீங்க சாரி கேளுங்க பார்ப்போம். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நீ பண்ணது தப்பு, சாரி சொல்லுங்க, சொல்லவே சொல்லாதுங்க. முரண்டு பிடிக்கும் சாரி சொல்றதுக்கு. நான் என்ன இப்ப என்ன செஞ்சுட்டேன், இப்ப என்ன செஞ்சேன். ஆண்டவருடைய அன்பு தவிர வேற எதையுமே அவங்களால உருக்க முடியாது. உருக்க கூட உரிக்கிறலாம் போட்டிருக்கு. இப்ப இருக்கிற பிள்ளைகளுடைய மனதை உருக்குவது என்பது கடினம். ஆமோஸ் 1:2-3-4 வாசிக்கலாம். ஆமோஸ் 1:2-3-4. The Lord comes roaring out of Zion. சீயோனிலிருந்து கர்த்தர் கர்ச்சிக்கிறார். அதனுடைய 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தனக்கு இரை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கெர்ச்சிக்குமோ? இரை அகப்படாமல் இருக்கும் பாலசிங்கம் தன் கெபியிலிருந்து சத்தமிடுமோ? அப்போ சிங்கம் கர்ச்சிக்குமோ? அடுத்து 104, சங்கீதம் 104:12. அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும். இப்போ இப்போ ஆகாயத்து பறவைகள் பாடும், the song of birds. அப்போ இந்த ஞானம் என்பது ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தப்படுகிறது. அவள் சத்தமிடுகிறாள், கெஞ்சுகிறாள், மிரட்டுகிறாள், எச்சரிக்கிறாள், சிரிக்கிறாள். 24 முதல் 30 அவள் நகைக்கிறாள். புல்பீட் என்பது எப்படி தெரியுமா? நரகத்தின் அக்கினியிலிருந்து ஒருவனை வெளியே எடுப்பதாகும். Pulpit bashing and hellfire preaching if ever there were. நரகத்தினுடைய ஒரு இப்போ தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தன் பெட்ரோலை ஊத்தியோ மண்ணெண்ணெயை ஊத்தியோ சிவகாசியில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பெரிய செய்தி. குடும்பத்துல தகராறு, அத்தனை பேர் மேலேயும் மண்ணெண்ணெயை ஊத்தி தீய வச்சு விட்டுட்டான். கடைசி அவனும் செத்து போயிட்டான். 5 பேர் அவுட்டுங்க. 5 பேர்ல 3 பேர் 4 பேர் அவுட்டு. 2 பேர் கவலைக்கிடம்னு போட்டிருந்தாங்க. ஐயா, நாம் பிரசங்கம் பண்ணுகிறதான ஒரு விஷயம், நம்முடைய பிரசங்கம் என்பது என்னுடைய வார்த்தையினுடைய அலங்காரம் அல்ல. அது என்ன தெரியுமா இருக்கிறது? நெருப்பில் இருக்கிற ஒருவனை நான் காப்பாற்றி அவனை நெருப்புல இருக்கிறவனை காப்பாற்றுவதற்கான ட்ரைனிங் என்ன? சாக்க போடும். அங்க இங்க ஃபயர் ஒர்க்ஸ் நிறைய நடக்கும். நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஃபயர் ஒர்க்ஸ் நிறைய நடக்கும். அந்த ஃபயர் ஒர்க்ஸ்ல நடக்கும்போது வெடிக்கும், அப்படியே எரிஞ்சுக்கிட்டே வருவாங்க. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் நீங்க கண் கொண்டு நம்ம பார்க்க முடியாது. எரிஞ்சுக்கிட்டே வந்து கறிக்கிட்டே விழுந்திருப்பான். அதுல யார் புருஷன், யார் மனைவி, யார் பிள்ளை, என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாது.
இப்படி தீ பிடிச்சு எரிஞ்சு உங்களை நோக்கி ஒருத்தன் ஓடிக்கொண்டிருக்கிறான் அல்லது ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான்னு நீங்க என்ன செய்வீங்க? மண்ணெல்லாம் தூக்கி வீசுவீங்க, சாக்க போடுவீங்க. எல்லா ஃபயருக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது, கூடஞ்ச ஃபயர் ஆயிரும். சிலதுக்கு வந்து ஃபோம் அடிக்கணும், சிலதுக்கு ஏர் அடிக்கணும், சிலதுக்கு வாட்டர் அடிக்கணும், சிலதுக்கு ஈரச்சாக்க தூக்கி போடணும். எல்லாத்துக்குமே தண்ணி வச்சு அணைக்கக்கூடாது. சிலது இது வந்து தண்ணி கூடஞ்ச ஃபயர் ஆயிரும். அது சயின்ஸ் ஐயா, சாமியா இருக்கீங்க சயின்ஸ். வேற யாரும் நான் சொல்றது தப்பா இருந்தேன்னா திருத்திக்கிறேன். ஐயா ரொம்ப சரியா. கரெக்டு தானே ஐயா? ஆமா. ஐயா ரொம்ப ஏன்னா ரொம்ப கரெக்டியா. ஏன்னா நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்டே கிடையாது, எனக்கு சயின்ஸே தெரியாது. நான் ஸ்கூல்ல படிச்சதெல்லாம் என்னத்தையும் +2 பாஸ் ஆனதுக்கு அக்கௌண்டன்சி குரூப் எடுத்து படிச்சவே, அதுவும் மறந்து போச்சுது. இருந்தா நம்ம சொல்றது கரெக்டா சொல்லணும்ல. அப்ப நம்முடைய புல்பிட் என்பது என்ன? என்னுடைய திறமையை காண்பிப்பது அல்ல. புல்பிட் என்பது தீயில் எரிந்து கொண்டிருக்கிறதான ஒருவனை காப்பாற்றி அவனை சுகமாக ஒரு இடத்தில் தங்க வைப்பதுதான் புல்பிட். இன்னைக்கு நரக அக்கினியிலிருந்து நான் காப்பாற்றுவதற்காக நான் திருச்சபை, நரக அக்கினியிலிருந்து நான் காப்பாற்றுவதற்காக நான் என்னுடைய வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆக்சுவலி நான் யோசுவா எடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா நான் நீதிமொழியில் எடுத்தது எனக்கு ஒருவேளை எனக்கு காட்ஸ் வில்லா கூட இருக்கலாம். ஆகவே ஞானம் சத்தமிட்டு கூப்பிடுகிறது, வான் சொல்லுது, இழுத்து விடுது. எதற்காக என்றால் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக. யாரோ ஒருவர் நமக்காக ஜெபிக்காவிட்டால், யாரோ ஒருவர் நமக்கு சுவிசேஷம் சொல்லாவிட்டால் நாம் இந்த அருமையான ரட்சிப்பின் பாத்திரத்திற்குள் நாம் வந்திருக்க மாட்டோம். யாரோ ஒருவர் நமக்காக செய்திருக்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம்? நாம் எவ்விதமாக செயல்படுகிறோம்? ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம். ஒரு நிமிஷம். நம் பயன்படுத்துகிறதான, அதாவது நம்முடைய உபதேச ரீதியான சத்தியங்கள், குறிப்பாக பெந்தேகோஸ்தே வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் பெண்டிகாஸ்ட். நீங்க பெண்டிகாஸ்ட் தப்பா நினைக்காதீங்க. பெந்தேகோஸ்தே மட்டும் கிடையவே கிடையாது. சபை என்படி வந்தது, உபதேசம் என்றால் என்ன, நிசையா பிரமாணம் என்றால் என்ன, நிசையா பிரமாணத்துக்கு இணையாக நாம் என்ன சொல்லலாம், ஏது சொல்லலாம் என்று சொல்லி ஒரு முழு சத்தியத்தை அடக்கியதான திருச்சபை வரலாற்று கையேடு அது வந்து வெளிவந்திருக்கிறது. பிரிண்டிங் எம்ஆர்பி வந்து 375. ஆனா இப்ப நீங்க ஒரு பிரதி வாங்கினா, ஜனவரி 5 வரைக்கும் வாங்கினா ஒரு பிரதி வாங்கினா 300 ரூபாய். சரிங்களா? அது கூட காந்தியும் அம்பேத்கரும் அரசியலாக்கிய கிறிஸ்தவங்கிற நூல், பெந்தேகோஸ்தே கையேடு, அதன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 7 வார்த்தைகளுக்கான விளக்க உரை, இந்த 4 நூல்கள் சேர்த்து ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கிறேன். சரிங்களா? வேணுங்கிறவங்க எவ்வளவு ரூபாய் ஆஃபர் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா, இந்த 4 நூல்கள் சேர்த்து பெந்தேகோஸ்தே வரலாறு 307, ஆக்சுவலி அது 396 பக்கம், அதோடைய விலை 375. அம்பேத்கரும் காந்தியும் அதோடைய மொத்த பக்கம் 120, புத்தகத்தினுடைய 150, கல்வாரி அருட்செய்தி 140, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு 150. இந்த மொத்தம் 4 நூலுடைய விலை 815 ரூபாய். புத்தாண்டு சிறப்பு சலுகையாக 50% டிஸ்கவுண்ட்ல 407 ரூபாய் 50 காசுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? 407 ரூபாய், 410 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அது 408 ரூபா, 408 ரூபாய்க்கு கொடுக்குறோம். தயவு செய்து உங்களுக்கு நீங்க வாங்குறீங்கன்னா வாங்கிக்கோங்க. நீங்கள் நிறைய குழுக்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ண மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய குரூப்ஸ்க்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. பெந்தேகோஸ்தே வரலாற்று கையேடு என்ன சொல்லுது அப்படின்னா, அதுல என்னென்ன இருக்குங்கிறத சொல்லிடுறேன். பெந்தேகோஸ்தே சபை சரித்திரத்தில் பெந்தேகோஸ்தே அனுபவம், 20ஆம் நூற்றாண்டு எழுப்புதல் இயக்கங்கள், பெந்தேகோஸ்தே இயக்கத்தின் உணர்வு சார்ந்த அனுபவங்கள், நவீன பெந்தேகோஸ்தே அபூர்வ செயற்பாடுகள், பரிசுத்த ஆச்சாரங்கள், அதாவது இன்னைக்கு எது கல்ட்டு, எது தப்பான உபதேசம், எது தப்பான என்ன சொல்றது, திருத்துவத்தை மறுதளிக்கிறதான கூட்டங்கள் இருக்கின்றன, அவங்க என்ன மறுதளிக்கிறாங்க, அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும், ஏது சொல்லணும் என்று சொல்லி
மிக அற்புதமான ஒரு நூல். தயவு செய்து இந்த ஆஃபரை நீங்கள் வந்து நிறைய பேருக்கு நீங்கள் அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? நீங்களும் வாங்கி பயனடையுங்கள். இந்த பெந்தைக்கோஸ்தே புக் வந்து மொத்தமாக வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம். ஏன்னா இந்த புத்தாண்டுக்கு நீங்கள் ஒரு டைரி கிஃப்ட் கொடுக்குறது போல அந்த புத்தகத்தை கிஃப்டாக கொடுக்கலாம். 10 புக்குக்கு மேலே வாங்கினீங்கன்னா 200 ரூபாய், 25 புத்தகத்துக்கு மேலே வாங்கினீங்கன்னா 150 ரூபாய், 50 பிரதிகளுக்கு மேலே வாங்கினீங்கன்னா 125 ரூபாய், 100 பிரதிகளுக்கு மேலே வாங்கினீங்கன்னா 100 ரூபாய். இதில் கையில் இருக்குது, இப்போ ஸ்டாக் இருக்குது. தயவு செய்து நீங்கள் வாங்கி ஒரு 1000 புத்தகம் இருக்கிறது. வேண்டும் என்பவர்கள் நிச்சயமாக நீங்கள் gift கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டைரி கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய், 150 ரூபா ஆயிரும். அந்த டைரிக்கு பதிலாக இந்த பெந்தைக்கோஸ்தே வரலாற்றை நீங்கள் கொடுங்க. இந்த பெந்தைக்கோஸ்தே வரலாறு என்பது இது திருச்சபை வரலாறு. திருச்சபை வரலாறு தான் இந்த பெந்தைக்கோஸ்தே வரலாறு. படித்து பாருங்கள், தெளிவு கிடைக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஜாய் சிஸ்டர் ஜெபம் பண்றீங்களா? பிஸியா இருக்கீங்களா? பாஸ்டர் என்ன சொல்றீங்க? ப்ரேயர் பண்றீங்களா? பண்றேன் பாஸ்டர். தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே நீதிமொழிகளிலிருந்து அநேக வேத வசனங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, நன்றி ஆவியானவரே. ஞானமானது வீதியிலிருந்து கூப்பிடுகிறது ஆண்டவரே. அப்பா, அதோடைய சத்தத்தை நாங்கள் எப்படியெல்லாம் கேட்கிறோமே. அநேக காரியங்களை இந்த காலை வேளையில் நாங்கள் கற்றுக்கொண்டதுக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரி தகப்பனே. அப்பா, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை, இந்த வேதத்தின் பொக்கிஷங்களை அப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கற்றுக்கொண்ட நாங்கள் தகப்பனே கற்றுக் கொடுக்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பலிபீடத்தை பயிற்றுவிப்பதற்காக கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். சரி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்மளுடைய மேலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஷாலோம் டு ஆல். Thank you, Pastor. ஷாலம் ஐயா. ஷாலோம் ஐயா. Thank you, Pastor. Thank you, Pastor. Thank you. ஷாலோம். பேசுதா பாஸ்டர்? பேசலாம் சிஸ்டர், பேசலாம். 6:30க்கு ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா சிஸ்டர், 6:45 இல்ல 6:30 தான். பழைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன். ஆமா, திருப்பி பண்ணி விடுறேன். திருப்பி. ஓகே. Shalom, Pastor. Thank you, Pastor. ஷாலோம். Pastor.